வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ரேண்டம் vlog தான். அப்பப்போ ஷூட் பண்ணதை ஒன்றா சேர்த்து ஒரே வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஷாப்பிங் ஹால் அதுக்கப்புறம் குக்கிங் தான் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோவில் ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதமும் சேர்த்து ஒரே வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்பப்போ எடுத்ததை. இந்த குருவி பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் தான். நாங்கள் வாசலில் வந்து அடிபட்டு விழுந்துருச்சு. அதனால் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். திணையும் தண்ணியும் வச்சுருந்தேன். அதனால் சரியாக குடிக்க முடியல. ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தது. திடீர்னு புது இடம் இல்லையா, அதனால் ஒரு 3 டேஸில் நல்லா ஆக்டிவ் ஆகிடுச்சு. பக்கத்தில் இன்னொருத்தவங்க லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. அதனால் வந்து அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். இந்த மந்த்துக்கான க்ராசரிஸ் வந்து நான் வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணல. பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணிட்டேன். அதோட குவாலிட்டி எல்லாம் பார்க்கலான்னு சொல்லி. எல்லா ப்ராடக்ட்ஸுமே குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. நான் ப்ரௌன் சுகர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ரௌன் சுகர் வந்து நார்மல் ஒயிட் சுகரில் ப்ரௌன் கலர் போட்டால் என்ன மாதிரி உங்களுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. நான் வெளியில் வாங்குகிற ப்ரௌன் சுகர்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பிக் பாஸ்கெட்டில் ப்ரௌன் சுகர் வந்து குவாலிட்டியாக இல்லை. எனக்கு தெரியல ஏன்னு சொல்லி. மற்றதெல்லாம் நல்லா தான் இருந்தது, மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அதுக்கடுத்ததாக க்ளீனிங் ஐட்டம்ஸும் கொஞ்சம் பல்காக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுட்டேன். நாங்கள் எங்கள் வீட்டில் 2 பேர் அப்படின்றனால இது தாராளமாக போதும். இந்த க்ளீனிங் ஐட்டம்ஸே மொத்தமாக சேர்த்து க்ளீனிங் ஐட்டம், க்ராசரிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்தியே வந்து 2150 தான் இந்த மாதத்துக்கான பில் வந்து வந்தது. அதுக்கடுத்ததாக இன்னொரு வீக்கெண்ட் வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் குழம்பு செய்யலான்னு வந்து யோசிச்சிருந்தேன். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து அதிகமாக இருந்தனால சரி தோசையே ஊற்றிடலாம், ஸ்ப்ரவுட் தோசையே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரவுட்ஸை வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து அடை தோசை மாதிரி ஊற்றுறதுக்காக நான் வந்து சீரகம், வெங்காயம் இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து தோசை ஊற்றிட்டேன். நீங்கள் கிறிஸ்பியாக தோசை வேணும் அப்படின்னா வந்து வெங்காயம் சேர்க்காமல் நீங்கள் நார்மலான தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். வெங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி அடை தோசை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்ததாக ஸ்ப்ரவுட்ஸ் குழம்பு செய்யறதுக்காக ஸ்ப்ரவுட்ஸை வந்து குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்ததாக தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய், நெய் சேர்த்துருக்கேன். கடுகு, சீரகம், உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் வெளியில் வர்ற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சுருந்த அந்த முளைக்கட்டின பயிரை வந்து எடுத்து இதில் வந்து தாளிப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மள ஸ்ப்ரவுட்ஸ் குழம்பு ரொம்ப ஈஸியான குழம்பு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து எக் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு போகலான்னு சொல்லி பீச்சுக்கு கிளம்பிட்டோம் ஈவினிங். இது வந்து மெரினா பீச். எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. வீட்டுக்கு வர்றதுக்கு 8 o'clock ஆகிடுச்சு. டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் குழம்பு இருந்தனால சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அதுக்கடுத்ததாக ஒரு ஷாப்பிங் ஹால் தான். இது வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே அப்புறம் ஈஸ்டர் அந்த மாதிரி நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் வரனால வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக எடுத்தாச்சு. வெஸ்ட் சைடில் வந்து எடுத்திருந்தோம், ஃபோரம் மாலில் இருக்கிற வெஸ்ட் சைடில். அப்போ நாங்கள் போகும்போது ஆஃபர்ஸ் இருந்தது. பட் நாங்கள் வந்து ஜனவரிலேயே எடுத்துட்டோம். இப்போ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கான்னு தெரியல. இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸுக்கு தான் நாங்கள் வாங்கினோம். ஆனால் ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படின்றத டேக்கில் மென்ஷன் பண்ணல. அது இல்லாமல் வந்து என்னன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. பில் வச்சுருந்தா நான் எங்கேன்னு தெரியல. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஜனவரி மந்த் எடுத்தது இதெல்லாம். அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை. எம்ஆர்பி மட்டும் உங்கள் கூட சொல்லியிருக்கேன். இந்த ஷர்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைப்டு ஷர்ட், ஒயிட் கலரில் பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி ஷர்ட் நல்லா இருந்தது. இது வந்து மிக்ஸ்டு காட்டன் தான், பியூர் காட்டன் கிடையாது, மிக்ஸ்டு காட்டன் மெட்டீரியல் மாதிரி. இதுவுமே வந்து ஒரு இங்க் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, ராயல் ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர் தான். பட் உங்களுக்கு வீடியோவில் வந்து சரியாக தெரியல. டார்க் ப்ளூவில் வந்து லைட் ப்ளூவில் வந்து ஒரு டிசைன்ஸ் போட்டிருக்கிற மாதிரி. இந்த ஷர்ட்டும் வந்து மிக்ஸ்டு காட்டன் தான். இது ரெண்டத்தோட ப்ரைஸுமே 799. இந்த ஷர்ட்டோட ப்ரைஸும் 799 தான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டில் ப்ளூ கலர் வந்து பிரிண்டட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூர் காட்டன். இது வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ண குர்த்தி. இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் குர்த்தி. நெக்கில் பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்து வந்திருக்கு. நல்லா குவாலிட்டியாக ரிச்சாக இருந்தது. இதில் வந்து உட்சா அந்த பிராண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிராண்டு.
இதோட ப்ரைஸுமே 1099. பட் ஆஃபரில் தான் வாங்கினோம். என்ன ஆஃபர் ப்ரைஸ்ன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த டேக்கில் வந்து வெறும் எம்ஆர்பி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1099. பட் ஆஃபர் தான், என்ன ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணல, அதனால் எனக்கு தெரியல. அங்கே வந்து ஒரு இயரிங் எடுத்தோம். இந்த இயரிங் நல்லா இருந்தது அப்படின்றனால இயரிங் எடுத்தேன். ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் எம்ஆர்பி வந்து 199, பட் ஆஃபர் ப்ரைஸ் வந்து 99. அதனால் 99க்கு இது நல்லாவே இருக்குது அப்படின்றனால எடுத்தோம். நீங்கள் வெஸ்டர்ன் வியர் கூடலாம் போடலாம். அது இல்லாமல் அது கோல்டு வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி கோல்டெல்லாம் கலரெல்லாம் கிடையாது. ஒரு ரோஸ் கோல்டு மாதிரியான ஒரு கலர் தான், நல்லா இருந்தது. ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக தான் இந்த பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். March 10th வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே. அன்றைக்கி வந்து மிட் நைட் டெலிவரி கொடுப்பாங்களே கேக், அந்த கேக் வந்து வாங்கியிருந்தேன். சாக்கோ ட்ரஃபிள் இந்த கேக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்த கேக் தான் வாங்குவோம். ஆனால் காலையில் தான் வந்து கேக் வந்து கட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் வந்து முன்னாடி பார்த்து வச்சுருந்தோம், crocodile பிராண்டோடது. அது வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணியிருந்தேன். மத்தியானமாக வந்து வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பிளானட்டோரியம் போயிட்டு அங்கே சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பிரியா வீட்டு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.